கோவையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, குழந்தை காணாமல் போனது 25, அவர் 26ஆம் தேதியே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை தெரிவிக்கிறாங்க. பிரேத பரிசோதனை முழுமையா என்ன தெரிவிச்சிருக்காங்க? அதாவது நீங்க குறிப்பிட்டது போல 25ஆம் தேதி காணாமல் போன சிறுமியானவர் அடுத்த நாள் 26ஆம் தேதி அவர் வீட்டு அருகே ஒரு மறைவான இடத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அதாவது முதல் கட்டமாக கொலை என்ற பிரிவில் மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் நேற்றைய முன்தினம் பிரேத பரிசோதனையானது நடைபெற்றது. நேற்றைய தினம் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானது. அதில் அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உறுதியானது. இதையடுத்து கொலை மற்றும் போக்சோ, அதாவது குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாத்தீங்கன்னா அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையிலே தொடர்ச்சியாக இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது இது தொடர்ச்சியாக என்பது அந்த சிறுமி காணாமல் போனதற்கும் மீண்டும் கிடைக்கப்பெற்ற, அதாவது அடுத்த நாள் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட இடைப்பட்ட நேரத்தில் தொடர்ச்சியாக பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இருப்பினும் இதில் மற்றொரு தகவலும், அதாவது அவர் முன்னதாகவே பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். இது நம்மிடையே இருக்கு. இந்த தகவல் பாத்தீங்கன்னா காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த தகவலை தெரிவித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த கோணங்களிலும் காவல்துறையினர் தன்னுடைய விசாரணையை நடத்தி வருகின்றனர். சிறுமிக்கு பல நாட்களாக பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பதா பிரேத பரிசோதனை அறிக்கையில மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இது குறித்து அவருடைய குடும்பத்தினருக்கு இதற்கு முன்பாக தெரிய வரவே இல்லையா? ஏதேனும் சந்தேகத்தை ஏதாவது தெரிவிச்சிருந்தாங்களா? அப்பவே காவல்துறையினர் விசாரணை குடும்பத்தினரிடம் ஏதாவது மேற்கொள்ள இருக்காங்களா? தொடர்ச்சியாகவே சரண்யா, இந்த வழக்கு முதல் கட்டமாக அவர்கள் பெற்றோர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த நபர்களிடம்தான் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இந்த 3 நாட்களுமே விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம், அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர்களாகட்டும், அந்த சிறுமியின் பெற்றோர்களாகட்டும், உறவினராகட்டும், அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகத்தையும் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறை தரப்பிலும் சொல்லப்படுவது இதேதான். அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த குடியிருப்பில் இருப்பவர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்க முடியும் என்பதை காவல்துறை உறுதியாக நம்புகின்றனர். அதன் அடிப்படையில் தான் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த சிறுமியின் பக்கத்து வீட்டு நபரான அந்த விஜயகுமாரை தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்றும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் காவல்துறையினர் இந்த 3 நாட்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அதில் இன்றைய தினம் 6 பேரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறதாக கூறப்படுகிறது. சரண்யா, கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஐஸ்வர்யா, தற்போதைய விவரங்களை தந்தமைக்கு நன்றி.